ஹாய், டைம் வந்து 10 மணி ஆகுது அண்ட் இட்ஸ் January 7. அண்ட் இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல் நேற்று ஷூட் பண்ண ரீல் பாதி தான் எடிட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எடிட் வேலையை இப்போ பண்ண போகிறேன். டைம் வந்து இப்போது 4 o'clock. ஆமாம், 4 o'clock ஆகுது. காலையில் மதியம் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபேஷன் சேனல், யூடியூப் மூணுத்துலேயும் போஸ்ட் பண்ணேன். அண்ட் மூணுத்துலேயுமே ஒரு 10-20 வியூஸ் தான் போயிருக்கு. பட் பரவாயில்ல, எத்தவொன்னே யாருக்கும் பெருசாக வியூஸ் போகாது. நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, டைம் இப்போ 4:20 தான் ஆகுது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, எதுவுமே எடுத்தோன்னா வியூஸ் போகாதுன்னு சொல்லிட்டு. பட் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். பட் ஆனால் அது ஒரு மாதிரி அடுத்து எந்த வேலையும் செய்யறதுக்கே தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி டவுனாகவே இருக்குது. ஏன்னா நான் நேற்று ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து கண்டென்ட் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணி நேற்று பாதி எடிட் பண்ணி இன்றைக்கி வேறு மதியம் வரைக்கும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணால் 10-20 பேர் அந்த மாதிரி 10-20 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம். அது ஓகே தான். எனக்கு ஒரு சைடு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே யாருமே பூஸ்ட் ஆகாது, எல்லாமே புரியுது. பட் ஆனால் இருந்தாலுமே 2 நாள் எஃபர்ட் போட்டு பண்ணோம், எக்ஸ்பெக்ட் பண்ண வியூஸ் வரலையே அப்படின்ட்டு நினைக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்குது. பட் தட்ஸ் ஃபைன் தான் ஒரு சைடு, தட்ஸ் ஃபைனுன்னு தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. அது அப்படி தான் இருக்கும் போல் கொஞ்ச நேரத்துக்கு. பட் இருந்தாலுமே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். லிட்டரலாக நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். டக்குன்னு இந்த ரீல் வந்து ஷோ அப் ஆச்சு. பெரிய பெரிய பர்சனல் பிராண்டிங்லாம் வச்சுருக்கவங்களாம் கூட ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். இது வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான். ஸோ இதெல்லாம் கடந்தால் தான் நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியும். அண்ட் எஸ், தட்ஸ் ஃபைன். இனிமேல் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜிம்முக்கெலாம் எங்கேயும் போகல, வீட்டில் இருந்து மட்டும் தான் ஒர்க் அவுட்டு. ஸோ டைம் 7:30 ஆக போகுது. ஸோ இன்னிலேருந்து டெய்லி ஹோம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மைண்ட் இனிமேல் நல்லா பாசிட்டிவாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நெவர் கிவ் அப்புன்ற ஒரு மைண்ட் செட் வரணுன்றதுக்காக இன்னிலேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு டே இவ்வளோ தான். பாய்.